ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 30 இன்ச் சைஸ் உள்ள பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறணும். நான் வந்து சின்ன ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்லீவ் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பிரின்சஸ் கட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, இதுக்கு வந்து ரொம்ப லைனிங் வேணுமா அப்படின்லாம் இல்லை. நம்மக்கிட்ட நம்ம எப்போதும் நார்மலாக எவ்வளோ 80 1 மீட்டரோ எந்த அளவுக்கு நம்ம தைப்போமோ அந்தளவுக்கு நம்ம லைனிங் எடுத்துகிட்டு நம்ம இதில் கண்டிப்பாக தைக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுக்கு பிறகு நம்ம வந்து பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால நம்ம அந்த பட்டி எதுவும் நமக்கு தேவையில்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பட்டி இல்லாமல் முன்ன பின்ன நம்ம அப்படி தான் நேர் கட்டிங் தான் போட்டு நம்ம கட் பண்ணணும். அதுக்காக தான் நான் துணி வந்து எந்த அளவுக்கு இப்படி போட்டால் போதுமா, அதாவது கையை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த அந்த இடத்துல வளைவாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இப்போ பாருங்கள் சுடிதாருக்கு நம்ம போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து 80 தான். 80லே வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாருக்கு கட் பண்ண மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து இதோடு நம்ம முடிச்சுக்கிட்டுலாம். இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து, அதாவது நம்ம நார்மல் ப்ளவுஸை விட பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தைக்கிறதும் அதே மாதிரி தான். கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றுறது மட்டும் நம்ம பார்த்து தைச்சோம் அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம தைக்கிற ப்ளவுஸை விட பிரின்சஸ் கட் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் அளவுகள் மாறக்கூடாது, கட்டிங் மாறக்கூடாது. அந்த நுணுக்கு மட்டும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா பிரின்சஸ் கட் சூப்பராக வந்துடும். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு உயரம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து தேவையான அளவு உயரம் எடுத்துக்கிட்டு, இது 30 இன்ச்சு அப்படிங்கிறதுனால 30 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 7.5 வரும். சரி, நம்ம 7.5யோட 1 சேர்த்துக்கிடணும் எப்போதுமே. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 1 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 8.5. இப்போது நான் வந்து ஷோல்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷோல்டர் வந்து நம்ம எப்போதும் எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி கட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5.5 எடுத்துக்கிறணும். ஆம்கோலுக்கு 5, 8 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு, இப்போது ஃப்ரண்ட் இது வந்து நம்ம முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டுக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம். ஸோ வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 இன்ச்சு எடுத்து கேர்வாக போட்டுட்டு 3/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வெட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நம்ம அந்த இடத்துல 3/4 வந்து வளைச்சி தான் நம்ம வெட்டுவோம். இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நான் வந்து பார்க்குறேன். இப்போ 14 இல்லையா, ஸோ 14க்கு நம்ம 14 எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நம்ம வந்து சென்டரில் எப்போதும் நான் கட் பண்ணுற நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 10 எடுத்துருந்துருப்பேன். 10 ஒன்று சேர்த்து 11.5 அந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம். இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸ். இப்போ நம்ம கட் பண்ணோன்னா இந்த அளவில் தான் நம்ம பட்டி வைப்போம். ஸோ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து 3 எடுக்கிறோம். இடையில நம்ம ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டியிலேருந்து நம்ம மேலே பிடிப்போம்ல, அந்தளவுக்கு நீங்கள் இப்போ நான் அந்த கை வச்சுருக்கேன் பாருங்கள், பட்டி நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த பட்டியிலேருந்து நம்ம டாட் எவ்வளோக்கு பிடிப்போம் அந்தளவுக்கு வந்து மேலே முக்கோணம் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்படி காமிச்சிருக்கேன். நான் கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரியும். இதை விட வேறு சைஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரண்டில் தான் இப்போ நம்ம அளக்கிறது ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டு. ஸோ நான் அதுக்கு 6 எடுத்துக்கிறேன். 6 எடுத்துகிட்டு, ஏன்னா 6 நம்ம ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து 6 வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா 6 வந்து ரொம்ப சரியாக இருக்கும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேனோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி தைக்கணும். அளவுகள் மாறக்கூடாது. பிரின்சஸ் கட்டில் முக்கியமானதே அளவுகள் மட்டும்தான். இல்லைன்னா நமக்கு சைடு பிடிக்கும்போது ரொம்ப குட்டியாக வந்துடும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இது முன்னாடி தான் கொக்கி வைக்க போகிறேன், பின்னாடி ஹூக் இல்லை. பின்னாடி ஹூக் எப்படி வச்சு நம்ம பிரின்சஸ் கட்டில் போடுறதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதிலே இருக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். வித்தியாசமாக எப்படி நம்ம தைக்கிறது, கட் பண்ணுறது, நிறைய அளவுகள்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த 8.5 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிட்டு நம்ம தனித்தனியாக கிளாத்தை எடுத்துக்கிற வேண்டியது தான்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரியே நான் உங்கள்கிட்ட அளவு வச்சு காட்டினேன்னா 3/4 இன்ச்சு, அந்த 3/4 இன்ச்சுலேருந்து எப்படி நான் வளைவாக வெட்டிக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கழுத்தை வெட்டிட்டு நம்ம அந்த இடத்துல எப்படி நம்ம வெட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவோட கட்டிங் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன். ஏன்னா இதுக்கே வந்து 9 நிமிஷம் வந்துக்கிட்ட வீடியோ வந்துடுது. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து ஒரு நாள் பிரேக் விட்டு இன்னொரு நாள் இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இதுதான் பிரின்சஸ் கட்டோட ரொம்பலாம் கால்குலேஷன் பண்ணியெல்லாம் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதில் நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். பேக்குக்கு வந்து நம்ம அளவு சட்டை இருந்துச்சுன்னா அந்த அளவில் பின்னாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் வேணும் அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரின்சஸ் கட் இல்லாமல் போட் நெக் வந்து எப்படி நம்ம விட்டுறது, அந்த மாதிரியான வித்தியாசமான இதெல்லாம் நம்ம வித்தியாசம்னா டிஃப்ரெண்ட்டானதை நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் போய் செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நிறையா இருக்குது. நீங்கள் அதை பார்த்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கற்றுக்கிடலாம். பின்னாடி வந்து நம்ம அந்த குடஞ்செல்லாம் வெட்ட தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டே வெட்டணும் இல்லையா, அதோடய போதும். பின்னாடி எந்த நெக் வேணுமோ, இதில் நான் ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி நெக் வேணுமோ அந்த மாதிரி நெக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது என்னோடய ரெகுலர் கஸ்டமர். இவங்களுக்கு வந்து இந்த கட்டு தான் அந்த பொண்ணு போடும். ஏன்னா காலேஜ் பொண்ணால் அந்த கப்பு இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. புதுசாக போடுற பசங்களுக்கு அந்த கப்பு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறதுனால அந்த பசங்க போட மாட்டேங்கிறாங்க. எப்போதுமே இந்த பொண்ணுக்கு நான் தான் தைச்சி கொடுப்பேன். இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்காங்க. இந்த சாரீ லைட்டாக இருந்துச்சு. என்னப்பா இந்த லைனிங்கிறதுக்கு இது போடுங்க நல்லாயிருக்குன்னாங்க. அதே மாதிரி இந்த லைனிங் தான் நான் போட்டேன், நல்லா இருந்தது. இந்த முதுகு நான் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை ஏன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி கூக்குக்கு வைப்போம் இல்லையா, கொக்கிக்கும் வளையத்துக்கும், அதுக்காக தான் இதை வந்து நான் வச்சுருக்கேன். எப்படி நான் கட் பண்ணுறேன், ஏதாவது நம்ம கட் பண்ணிவிட்டு ஐயோ துணி எக்ஸ்ட்ரா கலந்துறேன் அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு குழப்பம் வரும் இல்லையா, அதனால் நம்ம வந்து இதை எப்படி நான் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது வந்து கைக்கு வந்து பப் ஸ்லீவ் கேட்டாங்க. அதுக்கும் நம்ம துணி வேணும் இல்லையா, அதனால் அதையும் வெட்டிட்டு இந்த கரையை வந்து நம்ம டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே பப் ஸ்லீவ் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் இதை வந்து நான் பண்ணலை இதுக்கான பப் ஸ்லீவ். ஆனால் இதே பப் ஸ்லீவ் வந்து வேறு துணியில் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால அப்படியே வச்சு நம்ம வெட்டணும் இல்லை, எந்த இடத்துல நமக்கு நேர் பீஸ் கிடைக்குதோ, எந்த இடத்துல நமக்கு பொருந்துமோ அந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிடலாம். இப்போது ஒரு பார்ட் நம்ம எடுத்துட்டோம். இது தைக்கிறப்ப தான் நமக்கு கொஞ்சம் விவரமாக நம்ம இருந்து தைக்கணும். இப்போது நம்ம இந்த நேராக போட்டு நம்ம இதை வெட்டிட்டோம். எக்ஸ்ட்ரா எதுக்கு அந்த சைடு அவ்வளோ துணி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஸ்லீவுக்காக. ஸ்லீவ் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து சின்ன பப் ஸ்லீவு. பிரின்சஸ் கட் போட்டு சின்னதாக பப் ஸ்லீவ் வச்சு தான் அவங்க கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த லாங்கில் நான் விட்டுருக்கேன். இதை நான் எப்படி இதை வந்து நம்ம பஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து சிம்பிளாக நம்ம பப் ஸ்லீவ் எப்படி ஈஸியாக நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயுமே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை எப்படிங்கிறத செஞ்சு நான் சும்மா லைட்டாக எப்படி நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுவேன். நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கே நம்ம வந்துட்டோம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.